Jan Seva is a public organization dedicated to the people, providing essential financial savings and credit services for all members of the community. ஜன் சேவா நிதி நிறுவனம். உங்கள் சேமிப்பு எங்கள் சேவை. பொது நன்மையே எங்கள் சிந்தனை. வாருங்கள், இணைந்து வளர்வோம். ஜன்சேவா இது என்ன கம்பெனி இது? இது நோக்கம் பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களையும் வட்டியிலிருந்து பாதுகாக்கக்கூடியது. இதில் மாதம் சேவிங் பண்ணுறவங்களுக்கு நம்ம தொழிலுக்காக 10,000 20,000 அவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணும். சிறு கடன் கொடுப்போம். சிறு கடன் கொடுத்தோம். இந்த கடன் 6 மாதம் தவணை நாம் செலுத்திக்கலாம். எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க? இது லாப அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. இல்லை, இது எப்படின்னா நம்மளுக்கு இது கிட்ட இந்த மெம்பர்ஷிப் ஆகணும். மெம்பருக்கு தான் தருவாங்க. ஆமாம், மெம்பருக்கு ஆகும்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், ஃபோட்டோ 1110 ரூபாய், 10 ரூபாய் ஃபார்ம் காசு திருப்பி கிடைக்காது, 100 ரூபாய் டொனேஷன் திருப்பி கிடைக்காது. இந்த 1000 ரூபாய் 10 ஷேர் 3 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். மக்கள் பணத்தை வச்சுட்டு மக்களுக்கு உதவி செய்வாங்க. வட்டியிலே மக்களை பாதுகாக்குவாங்க. இது நகை கூட வாங்குறாங்க. இது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இது எங்கே இருக்குது? நுங்கம்பாக்கம் திருமூர்த்தி நகரில் இருக்குது. மெயின் ரோடு ஜிஜிஆர் சொன்ன தெரு 2வது தெரு காரணம் வாண்டியில் இருக்குது. இதுதான் நுங்கம்பாக்கம். பார்த்துங்க, ஜன்சேவான்னு போட்டுருக்கு போகிறோம். மேக்கிங் மணி மார்வெல். சரிங்களா, பயன்படுத்திங்க. உங்கள் பேர் நம்ம இலியாஸ் பாயா? என் பேர் இலியாஸ் பாய். ஆட்டோ டிரைவராக இங்கே 12 வருஷம் மெம்பர்ஷிப் ஆகிறீங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய், இது என்ன கம்பெனி பாய்? இது ஜன்சேவா கூட்டுறவு சொசைட்டி. இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம்? சொசைட்டிங்கிறது அங்கத்தினர் ஆகணும். இது இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தப்படுறது. சரி. இந்த சொசைட்டியில் மெம்பர்ஷிப் ஆகுனா 1110 ரூபா, 10 ரூபா ஃபார்ம் காசு திருப்பி கிடைக்காது, 100 ரூபாய் டொனேஷன் திருப்பி கிடைக்காது, 1000 ரூபாய் 3 வருஷத்துக்கு தான் கிடைக்கும். ஷேர் மாதிரி 10 ஷேர். ரைட்டுங்களா? இதோடைய பலன் என்ன அப்படின்னா, தொழிலுக்காக 10,000 20,000 தொழில் கொடுப்பாங்க. கடனா? ஆமாம், தொழில். சரி. திருப்பி கட்டிடணும். இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு கொடுப்பாங்க. ஆமாம், தவணை முறையில் 6 மாதம் தவணை அது கட்டிடணும். ஏதாவது தவணை தவறிச்சுன்னா ஃபைன் போடுவாங்களா? பெனால்ட்டிலாம் போட மாட்டாங்க. அடுத்த ட்ரிப்பு அவங்களுக்கு மார்க் குறையும். எப்படி பேன் கார்டில் மார்க் குறையும். எலிஜிபிள் ஆகாது, அதிகமாக அவங்களுக்கு கொஞ்சம் முன்பணம். சரி. வேறு என்ன இதோட சிறப்பு பாய்? இதோடைய சிறப்பு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நம்ம 12 வருஷமாக இருக்குவோம். நம்ம ஒரு 10 பேருக்கு மேலே இங்கே வண்டி எடுத்து கொடுத்துருக்கோம். பல பேருக்கு பணம் தொழிலுக்கு 10,000 20,000 கடன் வாங்கி கொடுத்துருவோம். வாங்கி கொடுத்துருக்கீங்க. நம்ம சார்பாக இதில் இருக்கக்கூடியதுனா யாருமே பணம் கட்டாமல் இருந்தாங்க. நான் 12 வருஷம் முன்னாடி மெம்பர்ஷிப் ஆனேன். ரைட்டுங்களா? நானும் ஷேர் ஹோல்டர் தான் மெம்பர்ஷிப். என்னைக்கு மெம்பர்ஷிப்பாக தான் இருந்துச்சு. சரிங்க பாய். இப்போ இந்த ஜன்சேவா தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கா, இல்லை சென்னையில் மட்டும் இருக்கா, இல்லை இந்தியா முழுக்க இருக்கா? இது என்ன ஒரு இதோட நெட்வொர்க்கு? தெரிஞ்சு சில மாநிலங்களில் இருக்குது. சென்னையில் 2 இருக்குது. ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, அதை விட்டால் பெரம்பூரில் ஒன்று இருக்குது. சரி. அதே நாகர்கோயிலில் இருக்குன்னு போயிருக்கேன். நான் லால்பேட்டை நேரடியாக போயிருக்கேன். லால்பேட்டை இருக்குது ஆஃபீஸுக்கு நான் நேரடியாக போயிருக்கேன். அதே மதுரையில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மதுரை இல்லை, இவங்களோட வெப்சைட்டில் போனால் அதோட விலை திருநெல்வேலியில் இருக்குது. வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. சரி, இது அரசாங்கத்துக்கூட இந்திய அரசு நிதி நிறுவனம் சட்டப்படி இயங்குதா? 100% சட்டப்படி அப்போட இயங்குது. ஏதாவது தவறு இது முறைகேடு பண்ணுறது வாய்ப்பு இல்லை. 12 வருஷமாக இருக்கேன், எந்த தவறும் இல்லை. பணம் கரெக்டாக திரும்பி வந்துடும். சேமித்த பணம் திருப்பி கொடுத்துருவாங்க. இது இல்லை. இப்போ இது சேரதுனால இப்போ உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு? என்ன பெனிஃபிட்னா, மக்கள் வெளியில் வாங்குற அதே காசை இங்கே வாங்கிட்டு திருப்பி இங்கே கட்டிக்கலாம். அவங்க இங்கே மெம்பர்ஷிப் ஆகினா சேமிக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்துவோம். மாதம் மினிமம் எவ்வளோ நாளும் போடலாம். மாதம் மினிமமாக போடக்கூடியவங்களுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுத்து 2 வீலர் கடன் கொடுக்குறாங்க, காரு, தொழிலுக்கு. இப்போ இந்த பேங்கிங்கு, இந்த ஃபைனான்சியல் செக்டரில் போட்டால் வட்டி தராங்க. இவங்க வட்டி தருவாங்களா? இங்கே வட்டி கிடையாது, ப்ராஃபிட் அடி. ஆனால் இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு வட்டியுடைய அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. ஆமாம், சரியத் அப்படி அதை பிரித்து கொடுப்பாங்க. இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துலேருந்து பிரித்து கொடுப்பாங்க. இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம ஆஃபீஸ் செக்குள்ள அனைத்து. சில பேர் ரவியை சேர்த்து விட்டுருக்கேன், மாரியப்பண்ணை சேர்த்து விட்டுருக்கேன், சீனிவாசனை சேர்த்து விட்டுருக்கேன். இல்லை, அனைத்து மக்களும் இங்கே சேர்த்து விட்டுருக்கேன். இது பொது நிறுவனம் தான். பொது நிறுவனம். இப்போ என்ன மக்கள் விரும்புகிறாங்கன்னா,
எனக்கு நான் சேமிக்கிறேன், எனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கணும்னு தான் எல்லா மக்களோட ஆசை. அவன் ஷேருக்கு லாபம் எடுத்துருவான், 3 வருஷத்துக்கு அவன் அக்கௌண்ட்ல ஏற்றிடுவான். அவன் கொடுக்குற ஷேருக்கு இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ, ஆஃபீஸ் வாடகை, இந்த ஸ்டாஃபுக்கு சம்பளமாக போக மிச்சம் மீதி அவன் கணக்கு பார்த்து அவன் ஷேருக்கு பிரித்து கொடுத்துருவான். இப்போது இதோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ கோல்டுலாம் அடமானம் வைக்கலாமா? வைக்கலாம். ஒரு பவுனு 1 லட்ச ரூபா இருந்துச்சிங்க, எவ்வளோ தருவாங்க? 70% கொடுப்பாங்க. 70,000 ரூபா தந்துடுவாங்க. 70%. இப்போ அதை இதை மாதம் கட்டி அடைச்சிட்டு திருப்பி மூட்டுற மாதிரியா, இல்லை மொத்தமாக 70,000 கொடுத்து தான் மீட்டணுமா? 24 மாதத்தில் மூட்டுன்னு நினைக்கிறேன் கணக்கு. டவுட் ஆகுது. 2 வீலர் வேணால் 24 மாதம் ஆட்டோ. இந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் அடமானம் வச்சேன் ஒரு பவுன் நகையா, எனக்கு 70,000 ரூபாய் இவங்க ரிட்டர்ன் தந்துட்டாங்க. இப்போ நான் 24 மாதம் சரியாக கட்டாமல் 12 மாதம் கட்டேன், 12 மாதம் கட்டல, அதுக்கு இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு பெனால்ட்டினோ அது போடுவாங்க. சரி, ஏன்னா பொருளாதார நெருக்கடி எல்லாரும் வரதான் செய்யும். அந்த அடிப்படையில் நம்ம கேட்குறோம், ஒரு பாமரராக கேள்வி கேட்குறோம். ஏன்னா இது கடன் பொருளாதார பிரச்சனை வந்து எல்லாருக்கும் வர்றதுனால, இப்போ அவங்க ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏதாவது தேவைக்காக பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் மூலம் தான் பண்ணுறோம். அதே நேரத்தில் அனைத்து பொதுமக்களுடைய பணம். ஆமாம், அது பாதுகாப்பு கொடுக்கணும். ஷேர் ஹோல்டராக போட்டிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கும் பதில் சொல்லி ஆகணும். சர்வீஸ் பதில் சொல்லணும். இப்போ சர்வீஸ் செக்டர் இருக்குது, அந்த சர்வீஸ் நம்ம காசு எடுக்கணும். இப்படி பல விதமான நோக்கங்கள் இருக்குது. அதுக்காக இது எங்குது. இப்போ இது வந்து ஜன் சேவான்றது, இப்போ இதை போய்ட்டு ஜன் சேவா மேக்கிங் மணி மாரல்னு போட்டிருக்காங்க. பணம் செலுத்தியவுடன் ரசீது பெற்றுக்கொள்ளவும் பார்த்தேன். இது வந்து அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. இது உமராக போகிறதுக்கும் 10 மாதத்துல நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா 9,000, அதான் 10,000 கட்டினா 1 லட்சம் ஆகிடும். உமராக போகிறவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும், உமராக போய்ட்டு வரலாம். இப்படி இருக்குது, மாதந்தேர கட்டணம். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களுக்கு வந்து அந்தந்த கிளை நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் ஜன் சேவா. ஆமாம், தேதி அப்படியே மேலே மணி 3 பார்த்துக்கங்க. இது ஆஃபீஸு, இது வந்து அவங்களோட ஸ்கேன் பே வேணாம். இது எதுக்கு? உடம்புடி பஸ் அசோசியேஷன், இவங்கள மெம்பர்ஷிப்பில் இருக்காங்க. உடம்புடி வெளியில் போகலாம். இதுதான் ஜன் சேவா. சேரணும்னா இது மவுண்ட் ரோட்டில் இருக்குது. அட்ரஸ்ஸு நல்லா ஹாப்பியாக எதுவும் பயப்படக்கூடாது. அட்ரஸ்ஸு இது வந்து நொங்கம்பாக்கம் அட்ரஸ் இருக்குது. இதான் நொங்கம்பாக்கம் ஜன் சேவா. அறவழியில் பணம் செய்வோம், மேக்கிங் மணி மார்வல், ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டர் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இது ஆக்ட் வந்து 2002. இது ஆக்ட் சிஎனது. இது 10 மணிலேருந்து. இமெயில் அட்ரஸ்ஸு Chennai@Janseva, Chennai.1@gmail.com. வெப்சைட் www.janseva. இது பண்ணிக்கலாம். இந்த போர்டு ஜன்சேவா போர்டு அது பார்த்துங்க. ஜன்சேவா எங்கே இருக்குன்னா இது நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. ஜிஜி ஹாஸ்பிட்டல் 1வது, இது 2வது தெரு. ஜிஜி ஹாஸ்பிட்டல் 1வது, ஜிஜி ஹாஸ்பிட்டல் 1வது கார்னரில் இருக்குது. 2வது தெரு கார்னரில் இருக்குது. கொஞ்சம் இருங்க பாய்.